ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அம்மா வீட்டில் பெருமாள் குடிபாடுங்கிறதுனால அவங்க கோகுலாஷ்டமி எப்பொழுதுமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. சாமி கும்பிட்றதுக்காக அம்மா எல்லாருமே வர சொல்லியிருந்தாங்க. அதனால் அக்கா தங்கச்சி எல்லாருமே வந்துட்டாங்க. நானும் சாமி கும்பிடணுங்கிறதுக்காக ஏர்லி மார்னிங் ஒரு 7 மணிக்குள்ளே பூஜை எல்லாமே முடிச்சுட்டு 7 மணிக்கு மேலே நானும் ஊருக்கு கிளம்பிட்டேன். அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் 3 பேருமே ஒன்றா நாங்கள் மீட் பண்ணதே கிடையாது. அக்கா வருவாங்க, இல்லைனா தங்கச்சி வருவாங்க. ஆனால் நான் மட்டும் எப்பொழுதுமே ஆஜராயிருவேன். நான் உள்ளூருங்கிறதுனால அம்மா வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் ஒரு 10 நிமிஷம் தான் ட்ராவலு. ஸோ அதனால் யார் வந்தாலுமே நான் எப்பொழுதுமே ஆஜராயிருவேன். ஆனால் அவங்க 2 பேரும் எப்பொழுதுமே ரேரு தான் அவங்க வந்துட்டு சேர்ந்து வர்றது. ஸோ இந்த தடவை 2 பேருமே ஒரே நாள்லேயே வந்திருந்தாங்க. அதனால் நானும் சரி பசங்களோட எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும், நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலான்னு நானும் வந்துட்டு கிளம்பிட்டேன். எல்லோரும் போன ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, எங்கள் குழந்தைங்க எல்லாருக்குமே கிருஷ்ணர் வேஷம் போட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு சூப்பராக அந்த நிறைவாக அந்த நாளை நீட்டாக நாங்கள் முடிச்சிட்டோம். சண்டேனாவே எப்பொழுதுமே நான்வெஜ் தான். அதுவும் நாங்கள் எல்லோரும் வந்துட்டாவே எப்பொழுதுமே அம்மா எடுத்து நீட்டாக எல்லாம் சமைச்சு கொடுத்துருவாங்க. மார்னிங் வந்துட்டு அக்கா சமைச்சிருந்தாங்க, மதியம் வந்துட்டு பாப்பா சமைக்கிறேன்னு சொன்னாங்க. பிரியாணி நல்லாவே செய்வாங்க. ஸோ அவங்க சமைக்கிறேன்னு சொன்னதுனால சரி அப்படியே கையோட வீடியோவும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 1 kg சிக்கனுக்கு 1 kg நம்ம பிரியாணி அரிசி இல்லைன்னா பாசுமதி அரிசி கூட எடுத்துக்கலாம். நாங்கள் நார்மலான பச்சரிசியே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டாரு, அப்புறம் இலை, கொஞ்சமாக சோம்பு போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீலவாக்கில் வெட்டின பெரிய வெங்காயத்தை வந்துட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் டொமேட்டோ சேர்த்துக்கலாம். அதை சேர்த்ததுக்கப்புறம் 2-3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கிட்டு சிக்கனையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காரத்திற்கு தேவையான அளவு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நாங்கள் 2 பேருமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதுக்கு மறந்துட்டோம். ஸோ ரொம்பவே லேட்டாக சேர்த்துட்டோம். நீங்கள் வெங்காயம் தக்காளி சேர்க்கும் போதே நம்ம இஞ்சி பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு இருக்க ஹாஸ்டல் மாதிரி தாங்க இருக்கும். அதுங்களை சமாளிக்கவும் முடியாது. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை யாராவது ஒருத்தர் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. அவங்க மத்தியில் நாங்கள் சமைக்கிறதுலாம் ஒரு பெரிய ஒரு சாதனை தான். அது மட்டும் இல்லாமல் பாப்பாவும் கை குழந்தை வச்சுருக்கனால அவள் இவ்வளோ தூரம் செய்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. பாப்பா கொஞ்ச நேரம் கூட அம்மா இல்லைன்னா அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால செய்யும் போது அவளால் படப்படப்படன்னு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நாங்கள் கடன்னு தான் செஞ்சோம். ஆனால் டேஸ்ட்டு ஃபைனலாக சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எப்பொழுதுமே தலப்பாக்கட்டு ஸ்டைலில் தான் பிரியாணி செஞ்சால் தான் எங்களுக்கு சாப்பிடவே திருப்தியாக இருக்கும். அது அப்போலேருந்தே பழகிருச்சு. அந்த டேஸ்ட்டு தான் எங்களுக்கு பிடிக்கும். சீரக சம்பா இல்லைனா பாசுமதி ரைஸ் வச்சு தான் செய்வாங்க. இந்த தடவை தான் சரி நம்ம இருக்கிறத வச்சு நம்ம இப்போதைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலான பச்சரிசியை போட்டு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் டேஸ்ட் வைஸில் வேறு லெவலில் இருந்துச்சு. கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் மட்டும் நம்ம புழிஞ்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி மாதிரி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தம் போட வேண்டியது தான். சின்ன பிள்ளையில நாங்கள் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இப்போ எங்கள் குழந்தைங்களும் இருக்கிறாங்க. நாங்கள் 4 பேர் ஏதாச்சும் ஒன்று நாங்கள் சண்டை போட்டுட்டு கத்திக்கிட்டு இந்த மாதிரி தான் இருப்போம். ஆனால் அதுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் எங்களுக்கு அக்கா தங்கச்சி தம்பி பாசம் அப்படிங்கிறது நாங்கள் ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிட்டாங்களா, மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு போயிட்டோமா, அதுக்கப்புறம் தான் ரொம்பவே ஃபீலிங் ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாம் சின்ன வயசில் எல்லாம் கூட்டமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தனியாக எல்லாத்தையும் பிரித்து விடும் போது ரொம்பவே ஒரு மனசுக்கு கஷ்டமாயிருச்சு. ரொம்பவே பாசம் இருக்க இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால் எப்போ நாங்கள் மீட் பண்ணாலும் ஜாலியாக கதை பேசிக்கிட்டு நல்லா ஃபன்னாக செம்ம ஜாலியாக போயிட்டே இருக்கும். 2 days 3 days இருந்தாலும் அது போகிறது டைமே தெரியாது. அவ்வளோ ஒரு ஸ்பீடாக போகும். அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். என்னோட அக்கா சமைக்கிறது இன்னமுமே சூப்பராக இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். அவங்க காலையில் ஆட்டுக்கால் சூப்பு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பச்சை பட்டாணியை வச்சு ஒரு அடை தோசை மாதிரி எங்கள் எல்லாருக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். குழந்தைங்களுக்கு மட்டும் தோசை, நார்மல் தோசை அவங்களுக்கு சூப்பு வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அக்கா சூப்பராக செய்வா. ஆனால் இன்னைக்கு சூப்பில் என்ன பண்ணிட்டாங்க, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே அம்மா எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்காங்கன்னு நினச்சிட்டு அவங்க முருங்கைக்கீரையில் இட்லி பொடி செஞ்சுருந்தாங்க. மேடம் மிளகு, சீரகம், சோம்பு தூள்னு நினச்சிக்கிட்டு அதில் 2 ஸ்பூனை போட்டுட்டு கடன்னு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன போட்ட சுகுணா அப்படின்னு கேட்டதுக்கு நீ தானே எடுத்து கொடுத்த அப்படின்னு பார்த்தா அது இட்லி பொடி.
வந்துட்டு என்னடா பண்ணுறதுன்னு அம்மா திட்டிட்டு திரும்ப வந்துட்டு குக்கரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மிளகு சீரகம் சோம்பு அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா என்னென்ன போடணுமோ அவங்க ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணாங்க. செம ஃபன்னாக இருக்கும் சமையல் பண்ணும் போதும். அதேமாரி அவள் சமையல் பண்ணும் போது அவளை மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாரும் சுற்றி எல்லாத்தையுமே வேலை வாங்கிடுவா. வெங்காயம் ஒருத்தர் கட் பண்ணணும், தக்காளி ஒருத்தர் கட் பண்ணணும், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எடுத்து கொடுக்கணும். மேடம் வந்துட்டு அவங்க எல்லாமே அவங்க கையில் எடுத்து கொடுக்கணும். அதனால் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு அக்கா வந்துட்டு செம்ம ஃபன்னாக இருக்கும். அவள் இருந்தால் டைம் போகிறதே தெரியாது, செம்ம ஜாலியாக இருப்பாள். பேசுகிறது எல்லாமே நான் கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருப்பேன். ஆனால் அக்கா வந்துட்டு வீட்டில் அவள் பேசுகிறது நடக்கிறது அவள் பிஹேவியர் எல்லாமே காமெடியாக இருக்கும். அதனால் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருப்போம் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்துருந்தோம்னா. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணிக்கு மேலே எல்லாருமே ஒன்றா கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் ஒரு 7 o'clock மேலே நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து தம்பிக்கு வந்து எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நானும் கிளம்பி வந்துட்டேன். அம்மா திரும்ப ஃபோன் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, வீடே யாருமே இல்லாமல் சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்துட்டு நாங்களாம் இருக்கும்போது கூட அவங்களுக்கு தெரிஞ்சுக்காது, ஆள் இல்லைன்னா வந்துட்டு அம்மா ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் எல்லோரும் மீட் பண்ணும்போது அக்காவை ஒரு ரெசிபி செஞ்சு தான் நான் வீடியோஸ் போட போகிறேன். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.